eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you're partially blind? I'm completely blind. உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? புஷ்கர் காயத்ரி டீம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள ஏன் இப்போ எதுலையுமே பார்க்க முடியலன்னு மலேசியாவிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. புஷ்கர் காயத்ரி இருவரும் தங்களுடைய அடுத்த படத்துக்கான திரைக்கதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த படத்தில் யார் கதாநாயகனாக நடிக்கப் போகிறார் அப்படின்றத பற்றி இன்னும் அவங்க முடிவெடுத்ததாக தெரியல. நீங்கள் தயாரித்த அம்பிகை நேரில் வந்தால் அப்படின்ற படம் நல்ல குடும்ப சித்திரம். அந்த படம் வெளியான டைமில் வெற்றி படமாக அமைஞ்சுதா? அம்பிகை நேரில் வந்தால் அப்படின்னு படத்தோட டைட்டில் வச்சுட்டு அம்பிகாவை ஏன் சின்ன ரோலில் நடிக்க வச்சிங்கன்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல் நல்லதொரு குடும்ப சித்திரமாக அம்பிகை நேரில் வந்தால் படத்தை அந்த படம் வெளியான காலகட்டத்தில் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அந்த படத்தினுடைய கதாநாயகி ராதா தான். அந்த படத்திலே கௌரவ வேடமேற்று நடித்திருந்தவங்க தான் அம்பிகா. கௌதம் கார்த்திக்குடைய அப்கமிங் லைனப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு பாலக்கோடுலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. ஆர்யாவுடன் இணைந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படத்தில் இப்போ நடித்து முடிச்சிருக்கார் கௌதம் கார்த்திக். அடுத்து வெளியாக இருக்கின்ற அவருடைய படம்னா அதுதான். அரவிந்த் சாமி, அப்பாஸ், ரகுமான், ஷாமுன்னு அழகான நடிகர்கள் பல பேர் இருந்தும் தமிழ் சினிமாவில் முன்னணிக்கு வர முடியல. அஜித் குமாருக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இந்த சினிமா இருக்க அது யாருக்கு சிம்மாசனத்தை போட்டு அவங்கள உட்கார வைக்கும், யாரை இந்த சிம்மாசனத்திலேருந்து தூக்கி அடிக்கும் அப்படின்றத எந்த காலகட்டத்திலும் யாராலும் சொல்ல முடியாது அப்படின்றது தான் உண்மை. பழம்பெரும் நடிகை பத்மினி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ண முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த பல நடிகைகளில் முக்கியமான ஒரு நடிகை பத்மினி. அதுவும் சிவாஜியுடன் ஜோடி சேர்ந்து பல படங்களில் அவங்க நடித்ததுனால அவங்கள எனக்கு கொஞ்சம் கூடுதலாகவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சிவாஜியோடு இணைந்து நடித்த படங்களில் என்னை மிகவும் கவர்ந்த படம்னா அது தில்லானா மோனாம்பாள். சில ஜோடியை திரையில் பார்க்கும்போது இவங்க நிஜ வாழ்க்கையிலும் ஜோடியாக இருக்கக்கூடாதா அப்படின்ற எண்ணம் பொதுவாக எல்லா ரசிகர்களுக்கும் எழும். அப்படிப்பட்ட ஜோடிகளாக இருந்தவங்க தான் சிவாஜியும் பத்மினியும். ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் ஜெயிலர் பார்ட் 2 முக்கூடலிருந்து பாண்டியன் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தை தொடர்ந்து ஜெயிலர் பார்ட் 2 படத்தில் தான் ரஜினி நடிப்பார் அப்படின்றது என்னுடைய எண்ணம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மாதவன் பொருத்தமா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பிரான்ஸ்ல இருந்து ரசிகன் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிறது சரியான யோசனை தான். பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மாதவனும் நல்ல சாய்ஸ் தான். இந்தியன் 2 படத்துல சித்தார்த் நடிச்சிருந்த சித்ரா அரவிந்தன் அப்படின்ற கேரக்டர் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சாங்களான்னு லண்டன்ல இருந்து ராம் கேட்டிருக்காங்க. என்னை இன்ஸ்பிரேஷனாக வைத்துக்கொண்டு இந்தியன் 2 திரைப்படத்திலே சித்தார்த் ஏற்றிருந்த சித்ரா அரவிந்தன் பாத்திரத்தை வடிவமைத்திருப்பதாக எனக்கு தெரியல. பாகுபலி, கல்கி இந்த 2 படத்துல அதிகமான வசூல் செஞ்ச படம் எதுன்னு அண்ணாமேடிலிருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. கல்கி, பாகுபலி ஆகிய 2 திரைப்படங்களில் மிக அதிகமான வசூலை செய்த படம்னா அது பாகுபலி திரைப்படம் தான். எஸ்வி சேகர் அவருடைய சட்டையில எதுக்காக தேசிய கொடி படம் வச்சிருக்காரு, அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவரு இப்ப ஏதாவது படங்களை நடிக்கிறாரான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. எஸ்வி சேகருக்கு இந்த நாட்டின் மீது பற்று அதிகம். அதன் காரணமாகத்தான் தேசிய கொடியை எப்போதும் தனது பாக்கெட்டிலே குத்தி கொண்டு அவர் வெளியே வருகிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அதிகமான படங்களை இயக்குனது ஏசி திருலோகச்சந்திரா, ஏ பீம்சிங்கானு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகத்தோடு மிக அதிகமான படங்களில் இணைந்து பணியாற்றிய இயக்குனர்னா அது ஏசி திருலோகச்சந்தர் தான். கடந்த சில வாரங்களாவே ரஜினிகாந்த், அட்லி, சன் பிக்சர்ஸ் கண்ணன் 3 பேரும் சந்திச்சதா சொல்லிட்டு வராங்க. ரஜினிகாந்த் அட்லியோட சேர்ந்து படம் பண்ண இருக்காரான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. அட்லியினுடைய இயக்கத்திலே ஒரு படத்தை தயாரிப்பது அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் முடிவு செய்து அதற்கு பின்னாலே ரஜினியை தொடர்பு கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக அந்த படத்திலே ரஜினி நடிக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அந்தகன் படத்துடைய வசூல் எப்படி இருக்குன்னு திருச்சியிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. திரையரங்குகளில் அந்தகன் படத்துடைய வசூல் மிகச்சிறப்பாக இருக்கிறது. பாரஞ்சித்துடைய மனைவி சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இதுவும் நெப்போட்டிசம் தானான்னு கிண்டியிலிருந்து மோகன் கேட்டிருக்காங்க. ஒரு பிரபலமான இயக்குனருடைய மனைவியோ மகனோ சினிமாவில் உண்மையாகவே அவங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா அவங்க சினிமாவில் வரவே கூடாதா என்ன? ஜெயலலிதா எடுத்த பேட்டியில சிவாஜி கணேசன் முத்த காட்சியே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிவாஜி கணேசன் முத்த காட்சியில நடிச்சதே இல்லையான்னு ஸ்ரீலங்காலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. முத்த காட்சியில நடித்தது மாதிரி சிவாஜி பல படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் எந்த படத்திலும் முத்தம் கொடுத்து நடித்ததில்லை. மகாராஜா ஒரு நல்ல திரைப்படம். அந்த படத்துடைய திரைக்கதை ரொம்பவே அற்புதமா இருக்கும். அந்த படத்துக்கு ஏதாவது அவார்ட்ஸ் கொடுத்தாங்களா? பெங்களூர்ல இருந்து டெனிஸ் கேட்டிருக்காங்க. மகாராஜா திரைப்படம் வெளியாகி 2 மாதம் தானே ஆகுது. நிச்சயமாக அந்த படத்துக்கு பல விருதுகள் கிடைக்கும்.
பொறுத்திருங்கள். ஒரு படம் சென்சாருக்கு பிறகு ஒரு ஷாட் அல்லது சீனை அதில் சேர்க்க உரிமை இருக்கா? அப்படி இல்லைன்னா மழை பிடிக்காத மனிதன் படத்தில் கடைசி நிமிஷத்தில் எப்படி இது சாத்தியமாச்சுன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஒரு படம் தணிக்கை செய்யப்பட்டதுக்கு பின்னாலும் அந்த படத்திலே காட்சிகளை இணைக்கலாம். ஆனால் அப்படி காட்சிகளை இணைக்கும் போது மறுபடியும் சென்சாருக்கு அதை காமிச்சு அவருடைய ஒப்புதலை பெற வேண்டும். இந்தியன் 3 படம் உண்மையாகவே ரெடி ஆகிட்டு இருக்கா? அதாவது படம் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆனால் இந்தியன் 2 படத்துக்கே மக்கள் கிட்ட பெருசாக வரவேற்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியன் 3 படத்தை யார் பார்ப்பாங்க? தியேட்டர் ஓனர்ஸ் எந்த நம்பிக்கையில் அந்த படத்தை வாங்குவாங்கன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இந்தியன் 3 படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டதாகத்தான் முதல்ல செய்திகள் வெளியாகின. இப்போ இந்தியன் 2 திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததுனால இந்தியன் 3 திரைப்படத்துக்கான படப்பிடிப்பை மீண்டும் அவர் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி சில சீன்களை குறைக்கவோ கூட்டவோ செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ் படங்களில் தமிழ் நடிகைகளுக்கு முன்னுரிமை தர சொல்லி ரசிகர்கள் எவ்வளவோ வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் பிரியா பவானி சங்கர் மாதிரியான தமிழ் நடிகைகளை வளர விடாமல் ட்ரால் செஞ்சே காலி செய்ய பார்க்குறாங்களே, இது நியாயமான விஷயமான இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஒரு படத்துடைய வெற்றி தோல்விக்கு முக்கியமான காரணம்னா அந்த படத்தினுடைய திரைக்கதை, இரண்டாவதாக சொல்லணும்னா அந்த படத்தினுடைய இயக்குனருடைய இயக்கும் திறன். இதுக்கு தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியிலே மிக முக்கியமான பங்குண்டு. அப்படி இருக்க சென்டிமெண்ட் முதிரையை குத்தி ஒரு திரைப்படத்தினுடைய தோல்விக்கு நடிகையை காரணமாக சொல்வதெல்லாம் அபத்தமான வாதம். அடுத்து இன்று ஒரு தகவல். எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு குழந்தை மனது எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கும். இந்தியா முழுவதும் அறிமுகமான அரசியல் ஆலோசகரும் பிரபல பத்திரிகையாளருமான சோ மனசுலையும் அப்படித்தான் ஒரு குழந்தை எப்போதும் ஒளிந்து கொண்டிருந்தது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். திரைப்படங்களை நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சோ செய்த கலாட்டாக்களை இன்று பூராவும் சொல்லலாம். அந்த அளவுக்கு படப்பிடிப்பு அரங்கத்திலும் சரி, படப்பிடிப்பு தளத்துக்கு வெளியேயும் சரி, எக்கச்சக்கமாக கலாட்டாக்கள் செய்வார் சோ. ஒரு முறை நடிகர் முத்துராமனுடைய வீட்டுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரு, அவருக்கு இருதய நோய், அவருக்கு மருந்து கொடுக்கணும், உடனடியாக அவர் வீட்டிலேருந்து யாரையாவது அழையுங்கள் என்று அந்த தொலைபேசி அழைப்பு சொன்னது. உடனே முத்துராமன் அவசர அவசரமாக பக்கத்து வீட்டுக்கு போய் கதவு தட்டி, உங்கள் வீட்டில் யாருக்கு இருதய நோய், மருந்து கொடுக்கணுமாமே, டெலிஃபோன் வந்திருக்குன்னு சொல்ல, எங்கள் வீட்டில் யாருக்குமே இருதய நோய் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீட்டில். முத்துராமன் அதோட விடலை, அதுக்கு பக்கத்து வீட்டில் போய் கதவு தட்டி, உங்கள் வீட்டில் யாருக்கு இருதய நோய் அப்படின்னு கேட்க, எங்கள் வீட்டிலையும் யாருக்கும் இருதய நோய் இல்லை என்பது அவருடைய பதிலாக இருந்திருக்கிறது. இப்படி 3 வீட்டினுடைய கதவை தட்டிய முத்துராமன் மீண்டும் தொலைபேசிக்கு வந்து, எங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்குமே இருதய நோய் இல்லைன்னு சொல்கிறாங்களே என்று சொன்னபோது தான் கடகடவென்று சிரித்து விட்டு, நான் தான் சோ பேசுகிறேன் என்றாராம் சோ. இப்படி அவர் செய்த கலாட்டாக்கள் இருக்க அது அளவிட முடியாது. இப்படிப்பட்ட குழந்தை மனதுக்கு சொந்தக்காரரான சோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மனிதாபிமானியாக இருந்திருக்கிறார். சோவனுடைய துக்ளக் அலுவலகத்தில் தான் இயக்குனர் மகேந்திரன் ஒரு காலகட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அங்கே அவர் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை. அதை கேள்விப்பட்ட சோ அந்த பெண்ணுக்கு உடம்பு சரியானவுடனே திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் என்று திருப்பதி பாலாஜிக்கு வேண்டிக் கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு உடல் நலம் சரியான உடனே திருப்பதிக்கு போய் மொட்டையும் அடித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் சோவே இருந்த எத்தனை பேருக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை அனுராதா. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா குடும்பத்திலேருந்து வந்தவங்க நீங்கள். அதனால் நீங்கள் சினிமாவுக்கு வந்ததில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் முதல் படத்தில் கதாநாயக எப்படி எந்த அச்சமும் இல்லாமல் நடிச்சிங்க சார்? ஆக்சுவலி அச்சம் ரொம்ப இருந்ததுங்க சார். இருந்தது. ஏன்னா அம்மாவோடையும் அப்பாவோடையும் நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் போவேன் நான் ஸ்கூல் லீவ்ஸ்லாம். எப்படி பழகுவார் சிவாஜி செட்டில் பண்ணலாம்? ஏய் ஜாலி, எப்படி இருக்கு, நமஸ்காரம். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சார் ஒரு 10 month ஷெட்யூல். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.